ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் vlog. இன்றைக்கி நம்ம வீடியோவில் XCV9S இந்த வண்டியோட ரிவ்யூக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வண்டியோட வாக் அரவுண்ட், டிரைவ் ரிவ்யூ ப்ளஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூணு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. எனக்கு வண்டி கிடைக்கவே இல்லை. ஈவன் XCV700 மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. நான் அதுமாதிரி 2 வண்டி வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. XCV9S வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. இப்போ வந்து ஒரு ஓனர் மூலியமாகவே கிடச்சிருக்கனால நம்ம கண்டிப்பாக இந்த வண்டி வந்து அவருக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா, தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் நினைக்கிற மாதிரி ரேஞ்சஸ் வந்துட்டு ஆன்சிட்டி இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்களா, பெட்ரோல் டீசலை விட இவங்களுக்கு இந்த வண்டி ஈவி உண்மையிலேயே அஃபோர்டபுளாக இருக்காங்கிற மொத்த டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாக்ரவுண்ட்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுமே டிரைவ் ப்ளஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். XCV9S பானட் வெயிட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. வந்து டபுள் டைம்ஸ் லிவர் இழுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். தூக்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க, ஏன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்கனால ஈஸியாகவே தூக்கிறது. மேலே வந்து பார்த்திங்கன்னா பேடிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ஜினே இல்லை, பட் இருந்தாலும் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஹீட்டு வந்து கீழே இறங்கக்கூடாதுங்கிறக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரங்க் இருக்குது. ஒரு 150 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்குங்க. இந்த வண்டியோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா 282 பிஹெச்பியும் 380 Nm ஆஃப் டார்க்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பேக் 3 வேரியண்ட்டு. இந்த வண்டி 79 கிலோவாட்டோட வருது. இது டாப் வேரியண்ட்டு. இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து 679 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஐடிசி ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. ரியல் டைமில் ஒரு 500, 520, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பேசலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு இன்ஃபினிட்டி மஹேந்திராவோட லோகோ இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன 360 டிகிரிக்கான கேமரா இருக்குது. இந்த 360 டிகிரி கேமராவே வந்து பார்த்திங்கன்னா 540 டிகிரி கேமராவாக ஆக்ட் ஆகுங்க. இந்த வண்டி லெவல் 2 ADAS ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கான ரேடார் பொசிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் இந்த இடத்துல ஒரு லைட் பார் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் பார் இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அந்த லைட் பாரே தான் இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பியானோ கிளாசி பிளாக்ல வந்துட்டு இந்த பம்பரோட கீழே இருக்கிற டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி XCV700 மாதிரி இருந்தாலும் இன்க்ளோ ஆர்கிடெக்சரில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வண்டி வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் தேவையான ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6 பார்க்கிங் சென்சார் இருக்குங்க. வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 235, 60, 618 சைஸுங்க. குட்டியர் பிராண்டில் போயிருக்காங்க. அப்புறம் டூயல் டோன் வந்துட்டு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க எப்பயுமே. அப்புறம் இந்த இடத்துல கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்துட்டு த்ரூ அவுட் வண்டி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதுங்க. இந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்துட்டு அப்படியே த்ரூ அவுட் வண்டி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ADAS ஃபங்க்ஷனுக்கான கேமராவும் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாடி கலர்லையும் கீழே வந்து அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல 360 ஃபங்க்ஷனுக்கான கேமரா இருக்குது. இந்த இடத்துல ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ABC பில்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குரோம் லைன் வந்து ட்ராவல் ஆகுதுங்க. அதுவும் நல்லாயிருக்கு. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4737 mmங்க. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2762 mm. நல்லா லாங்கரான வீல் பேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்டாக என்னங்கிறத கீழே கொடுக்குறேங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 201 mmங்க. அப்புறம் வண்டியில் வந்துட்டு ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக்காக வெளியில் பாப் அவுட் ஆகிற ஹேண்டில்ஸ் வந்து எல்லா டோர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. வண்டி அன்லாக்கில் இருக்கும்போது ஓப்பன்லேயும், லாக்கில் இருக்கும்போது உள்ளேயும் போயிடும். இந்த இடத்துல வந்து இன்க்ளோ ஆர்கிடெக்சரில் பண்ணதுக்கான ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா குவார்ட்டர் கிளாஸ் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து மயக்க வர்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க. மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் ரீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பேனோரமிக் சன் ரூஃப் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக மேலே வந்துட்டு லக்கேஜ் கேரியர்ஸ் எதுவும் போடக்கூடாது. அப்புறம் ஒரு கிளாசி ஃபினிஷில் ஷார்ப்பின் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்டகிரேட்டடாக ஒரு ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாகவும் இருக்குதுங்க. அப்புறம் ரியரில் டீஃபாகர் இருக்குது. வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல ஹை ரூப் ஸ்டாப் லேம்ப் ஒன்று இருக்குது. பின்னாடி ரியர் லைட்ஸ்னு வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ் LEDயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் லைட்டும் வந்து LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மகேந்திராக்கான ஒரு இன்ஃபினிட்டி லோகோவும் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கனெக்டட் ஃப்ரண்ட்டில் வந்து கனெக்டட் லைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரியரில் வந்து கனெக்டட் லைட்ஸ் கொடுக்கல. வண்டி நல்லா பெருசாக இருக்கனால அவங்களுக்கு அது தேவையும் படலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸ் தானே. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல XCV9S அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. எஸ் மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு 4 பார்க்கிங் சென்சாரும் வந்துடுதுங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி கீழே இருக்கிற பம்பர் கிளாசி பிளாக்கில் பார்த்தோமோ அதே மாதிரி
ரியர்லையும் கீழே இருக்கிற பம்பர் வந்து கிளாஸ் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அது போக பிரஸ்ட் அலுமினியமில் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்த மாதிரியே. இப்போ டெயில் கேட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துலாங்க. இதில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் இருக்குது. அது அந்ததுமே உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆயிரும். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 100 லிட்டரு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான பூட் ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த 2 சீட்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஒரு 400 லிட்டர்ஸ் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் கிடைக்குங்க. லெஃப்ட் சைடில் வந்து சார்ஜிங் வந்து போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் சார்ஜ் பண்ணிக்கணும். டிரைவர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். டோரை ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லம்பர் சப்போர்ட்டுக்கான லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லம்பர் சப்போர்ட் லிவர்ஸ் மட்டும் மேனுவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே லம்பர் சப்போர்ட் வந்து மூவ் ஆகிறத வந்து பார்க்க முடியும். இது மட்டும் மேனுவலாக கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ளே ஏறிடலாம். இந்த இடத்துல வந்து XCV 9Sங்கிறதுக்கான ஒரு குரோம் ஃபினிஷில் வந்துட்டு ஒரு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டிக்குள்ளே ஏறிடலாம். வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்காக இருந்தாலும் இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு ஓவலாக தான் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அப்புறம் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குங்க. அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்காக வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கான வைப்பருக்கான ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் லேயர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியில் இருக்கிற டிஸ்பிளே வந்து பேசஞ்சருக்கான என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இந்த இடத்துல இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல நம்ம டிரைவிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியுங்க. மேலே வந்துட்டு இந்த இடத்துல நார்மலாக வந்து பிளாக் கலரில் பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துலலாம் லெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பராகவே இருக்குது. இங்கேயும் வந்துட்டு லெதர் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பவர் சீட்டுக்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே வந்து பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல், அப்புறம் இங்கே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் லாக் அண்ட் அன்லாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பயங்கர ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹார்மர் கார்னரோட ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் எல்லாமே ஹார்மன் கார்னரோட ஸ்பீக்கர்ஸ் தான். இப்போ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ட்வீட்டர் இருக்குது, அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. தென் டோரில் கீழேயும் இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. AR ரகுமான் வந்து டியூன் பண்ண ஸ்பீக்கர்ஸ் தானே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா காரோட அத்தனை ஃபீச்சர்ஸுமே இங்கே தாங்க இருக்குது. தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே இங்கே தான் இருக்குது. இதில் டியூவல் ஜோன் AC இருக்கிறதுனால பாருங்கள், இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தனி கண்ட்ரோலும் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தனி கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங்க்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. இன்னும் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 359 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் ஓடுங்கிறது வந்து இந்த இடத்துல காட்டுது. இது போக ஆடஸ் ஃபங்க்ஷனுக்கான டீட்டெயில்ஸும் வந்து வண்டியில் காட்டுதுங்க. வண்டி ஓட்டும் போது பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 தான் வச்சுருக்காரு வண்டி பிரேக்கிங்கே. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. அதில் வண்டி வந்து என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சீட்டை வந்து செட் பண்ணிக்கிறேங்க. கோ பேசஞ்சருக்கும் பவர் சீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் இடம் இருக்குங்க, கீழே கொஞ்சம் இடம் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல DVRக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் டச் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா, அப்புறம் பார்க்கிங் சென்சார், ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் வந்து டச்சில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹிடன் க்ளோ பாக்ஸ் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி வந்து சார்ஜிங்க்கும், ஒரு டைப் சி வந்து மீடியாக்கான கண்ட்ரோலுக்குமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கியர் செலக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கான சுவிட்ச் இருக்குங்க. அப்புறம் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனுக்கான சுவிட்சும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியோட இன்ஃபர்டைன்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த லிவர்லேயும் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ்க்கான இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூவபிள் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்குள்ளேயும் நல்ல ஒரு டீப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட கீயுங்க. ஒரு ராக்கெட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ராக்கெட் மாதிரி வந்து ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, பூட் ரிலீஸு, அப்புறம் ஏசி ஆன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுற சுவிட்சு, அதுக்கப்புறம் பூட் ஓப்பனு, அதுக்கப்புறம் பார்க்கிங் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ஆக்டிவேட் பண்ணுறது, ஹில் டிசென்ட் கண்ட்ரோலு, சார்ஜிங் மோடு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கைப்பிடிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான இடம் அதுவும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். கீழே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குங்க. இந்த கை வைக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷில் தாங்க கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் எனக்கு முட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இடிக்கலைங்க. அதுவும் ஓகே தான். சீட்டில் தை சப்போர்ட்னு பார்த்தோன்னா அதுவும் ஒரு டீசெண்டான தை சப்போர்ட் வந்து இருக்குங்க. ஹெட்ரூம்னு பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குங்க.
நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குது. நான் வந்து 6 அடி ஹைட்டுங்க, இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. தென் ஃப்ரண்ட் 2 சீட்டு வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன் அண்ட் ரியர் 2 சீட்டுமே வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனோட இந்த வண்டியில் இருக்குதுங்க. டிரைவர் சைடு சன்ஷேடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக்கெட் ஹோல்டர் எந்த ஆப்ஷனும் வந்து கிடையாதுங்க. கோ பேசஞ்சர் சைடு பார்த்தோன்னா எல்இடி வித் வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 எல்இடி லைட்ஸ் வந்து வண்டியோட வந்துடுது. அதுக்கப்புறம் பேனராமிக் சன்ரூஃப்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்குங்க. அதுக்கப்புறம் டோர் வார்னிங்க்கான பட்டன் இருக்குது. இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டரும் இருக்குதுங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் கேபினில் என்ன நடக்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஆட்டோ ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இப்போ ரியர் சீட்டில் போய் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. ரியர் சீட் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஓப்பன் ஆகுது. கீழே வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து போட்டோம் அப்படின்னா வயசானவங்க ஈஸியாக ஏறிக்கலாம். எஸ்யூவி கார்ஸில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு இப்படி காலத்துக்கு இந்த இடத்துல ஈஸியாக வச்சுக்கலாங்க. இப்படியே வந்து இப்படியே ஈஸியாக ஏறிடலாம். தலையும் பெருசாக மெயின் பண்ண வேண்டியது, ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டு சீட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு இந்த அளவுக்கு வந்து முட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. கால் உள்ளே விட்றேன், அதுவும் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. டை சப்போர்ட்டும் ஒரு 80% இருக்குதுங்க. சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன ஒரு ப்ளஸ் மைண்ட்னா இந்த வண்டியில் ரியர் 2 பேர்த்துக்கு வந்து வென்டிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பரான விஷயம். அப்புறம் பாஸ் மோடு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்தே நம்ம இந்த சீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க பவர்டாக. இந்த இடத்துல ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஏன் சென்டரில் கொடுக்கலன்னா சென்டரில் தான் உங்களுக்கு சன்ரூஃப் இருக்கே. இந்த இடத்துல கிராஃப் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஸ்மூத்தாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கோட் ஹூக்கான இடமும் இருக்குது. அப்புறம் இந்த வேரியண்ட்டில் சன் பிளைண்டர்ஸும் வண்டியோட கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த இடத்துல இந்த லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. கை வைக்கிற இடத்துலையும் லெதர் ஃபினிஷிங்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதே அலுமினியம் ஃபினிஷில் வந்து டோர் லக்கான குலிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹார்மர்கான ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர், கீழே ஸ்பீக்கர் இருக்குது. இந்த இடத்துல பாட்டிலுக்கான இந்த இடத்துல தண்ணி பாட்டில் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன திங்ஸ் வச்சுக்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் இல்லை, பட் ஆனால் ரியரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேங்க. ரியர் ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் மோசம்லாம் இல்லைங்க. தென் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. வண்டியில் எல்லா சீட்ஸுமே லெதரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்வெட்டிங் அந்த மாதிரி பிரச்சனை வரப்போதில்லை. ப்ளஸ் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸோடையே உங்களுக்கு லெதர் சீட்ஸும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ரோ போகிறதுக்கு வந்து இந்த லிவரை ஒரு தடவை இழுத்தா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக சீட்டே ஃபுல்லாக வந்துடும். தேர்ட் ரோ வந்து கிட்ஸுக்கான ரோ தான், பட் இருந்தாலும் நான் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். இப்போ வந்து நான் தேர்ட் ரோக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன். இப்படி தான் கால் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போ நான் இல்லை கேமரா பிடிச்சிட்டு இருக்கிற சதீஷ் ப்ரோனா நாங்களாம் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. என்ன சதீஷ் ப்ரோ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம் நினைக்கிறீங்க? இப்படியே உட்காந்துட்டு உட்கார முடியாதுங்க. என்ன சிட்டியில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே வேணால் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல், 1/4 மணி நேரம் ட்ராவலுக்கு வந்து உட்காரலாம். லாங்கெல்லாம் வந்து கஷ்டம் தான். பட் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த சீட்டை வந்து முன்னாடி நகர்த்த முடியும். XUV 7XOவில் நகர்த்த முடியாது. இந்த காரில் கண்டிப்பாக நகர்த்த முடியும். இந்த இடத்துல கிட்ஸ் கண்டிப்பாக நல்லா உட்காரலாம். ஆனால் சீட்டிங் மோஸ்ட் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெட்ரூம் இருக்குது. ஒரு ஹம்பில் விட்டாலும் அடி வாங்கி ஒரு சின்ன ஜர்க் இருக்கலாம். எல்லா சீட்ஸ்க்குமே ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது நான் சூப்பரான விஷயமா பார்க்குறேன். சீட் பெல்ட்டும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். கிட்ஸ் உட்காரதுக்கு சூப்பருங்க. அப்புறம் இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டருக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து சார்ஜிங் சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான நாபு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம திருப்பினா ஆன் ஆகிடாது. ஃப்ரண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் ஆன் பண்ண முடியுங்க. அப்புறம் ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சூப்பரான விஷயம், இந்த கிளாஸுமே நல்லா ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு அடைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரியர் சீட்டில் 2 சீட்லேயுமே 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், டேப் வந்து மாட்டிக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இடம் தான் இந்த இடம். இன்றைக்கி இந்த XUV 9S வண்டியை எனக்கு ரிவ்யூ கொடுத்தது சைமன் ப்ரோ தான். ஃபஸ்ட்டாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு சின்ன சேனல் நான்
எனக்கு உங்கள் பெரிய காரை கொடுத்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சரி, ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஒரு வண்டியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம் ப்ரோ. வண்டி என்ன காஸ்ட்டுக்கு ப்ரோ? வண்டி வந்து 32 லட்சம் நான் வாங்கினது. 32 லட்சம் ரூபாய். நீங்கள் வாங்கி இப்போ எத்தனை மந்த்து? இது வாங்கி ஒரு 4 months இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜே என்னோட வண்டி தான் வாங்கியிருக்கேன் நான். ஓகே ஓகேங்க. ஓ, ஃபஸ்ட் பேஜ்லேயே வாங்கி? ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வாங்கிட்டேன். நான் வந்து புக் பண்ணிட்டு அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நான் வாங்கிட்டேன். இப்போ 32 lakhsக்கு இந்த வண்டியில் என்ன ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க? கிளைம் ரேஞ்ச் அவங்க சொல்கிறது 650. பட் ஆனால் நமக்கு ரியல் வேர்ல்டில் வந்து சிட்டியில் 550 ஈஸியாக எடுத்துடலாம். சிட்டிக்குள்ளே 550 கிடைக்கும். இப்போ லாங் ரேஞ்செலாம் போகிறோம் அப்படின்னா, லாங் ரேஞ்ச் போகிறோம் அப்படின்னா ஹைவேல என்ன தான் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரைவ் பண்ணாலும் 450 தாராளமாக எடுக்கலாம். ஓ, அப்போ ஒரு 500 அப்படிங்கிறது மேக்ஸிமம் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஒரு 80 to 100 அப்படி மெயின்டைன் பண்ணால் ஒரு 500 எடுக்கலாங்களா? எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ இந்த வண்டியோட கிலோவாட் வந்துட்டு எவ்வளோ ப்ரோ? கிலோவாட் வந்து 79 கிலோவாட். 17 கிலோவாட் வந்து சொல்கிறாங்க. ஓ, இருக்கிறதுலே ஹையஸ்ட் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது ஆக்சுவலி. 59 கிலோவாட், அதுக்கப்புறம் 70 கிலோவாட், அதுக்கப்புறம் 79. இது வந்து 79 கிலோ. நீங்கள் வாங்கும்போது 79 சூஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு முன்னாடி என்ன கார் வச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து வச்சிருந்த கார் பார்த்தீங்கன்னா i20, எலைட் i20 ஆஸ்டா டீசல் வச்சிருந்தோம். ஓ, டீசல்லேருந்து இந்த வண்டிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு இப்போ இந்த ரேஞ்ச் ஆன்சைட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதாவது ஒரு சார்ஜுக்கு இது நீங்கள் 450 ஓடுங்கிறீங்க. ஆமாம். இப்போ டீசல் வண்டி இருந்தால் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி அகைன் ஃபில் பண்ணிட்டு கூட போயிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஃபில் பண்ணிடலாம். ஆமாம். இப்போ அந்த மாதிரி வண்டி ஏதாவது பயன்படுத்தி இருக்கா? இது அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. ஏன்னா ரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பழகிடுச்சு எனக்கு. ஏன்னா 450 ஈஸியாக எடுக்கலாம் ஹைவே, அதுக்கப்புறம் சிட்டியில் 550 ஈஸியாக எடுக்கலாம். அப்படிங்கும்போது எனக்கு அந்த ரேஞ்ச் பேனிக் எதுவுமே இல்லை. ஊட்டி அப்புறம் வால்பாறை போயிட்டு வந்தேன். எல்லாமே வந்து ஒன்று சிங்கிள் சார்ஜில் போயிட்டு வந்தேன். சார்ஜில் போயிட்டு வந்தீங்க. இப்போ ஊட்டி அப்படிங்கிறது ஒரு 200 கிலோமீட்டர், வால்பாறைங்கிறது ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் வருது. நீங்கள் ஒரு 400-500 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஏதாவது ஓட்டிருக்கீங்களா? திருச்செந்தூர் போயிருக்கேன் நான். திருச்செந்தூர்லேயே சிங்கிள் சார்ஜில் போயிருக்கேன். ஒரே சார்ஜ் திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது அங்கே சார்ஜ் போட்டுட்டு அது ஜியான் சார்ஜிங் இருந்துச்சு. ஸோ அதில் போட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் இப்போ இது வரைக்கும் வேறு மல்டிபிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஹைட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் நியர்பை இன்னொரு இப்போ கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒன்று. அது ஓகே. இப்போ இந்த சார்ஜிங்கில் உங்களுக்கு எந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து பெட்டராக தெரியுது? பெட்டராக இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஜியான் தான். ஏன்னா அது சவுத்தில் ஃபுல்லாக எல்லா இடமே நிறைய வச்சிருக்காங்க. எவ்ரி 70 கிலோமீட்டர் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலையபிளாக இருக்கும். 120 கிலோவாட் நீங்கள் கொண்டு போய் விட்டிங்கன்னா 30 மினிட்ஸில் ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். கண்டிப்பாக. ஓ, அட்லீஸ்ட் ஒரு 80% இருந்துச்சுன்னா கூட ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம ஈஸியாக ஓட்டிட்டு வந்துடலாம். அப் டு 80 உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 30 to 40 மினிட்ஸில் பண்ணிக்கலாம். 20 to 80 வந்து 30 மினிட்ஸில் ஏறிடும். 120 கிலோவாட்டில் இருந்தீங்க. 60% வந்து ஒரு 30 நிமிஷத்தில் ஏற சூப்பரான விஷயம். சூப்பராக விஷயம். ஆமாம், வேறு லெவல். ஓகே, நம்ம ஃபர்தராக இன்னும் டிரைவ் எடுத்துகிட்டே டிரைவில் போயிட்டே பேசலாம். இது வரைக்கும் நானும் இவ்வளோ பெரிய ஈவி கார் ஓட்டினது இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். சார், உங்கள் கார் ஓட்டலாம்? ஓகே ஓகே, தாராளமாக ஓட்டலாம். ஓகே வாங்க போகலாம். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டேரிங் வந்து அதுலேயே உங்களுக்கு இருக்குது. எங்கே ஸ்டேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனில் சூப்பராக இருக்குது ப்ரோ, காட்டுது. சரி, இப்போ நம்ம டிரைவ் மோட் போட்டுடலாம். டிரைவ் மோடுக்கு ஏதாவது பட்டன்ஸ் இருக்கா ப்ரோ? கீழே ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும். ஆமாம், பார்க்கிங் டிசேபிள் ஆயிடுச்சு. ஆட்டோ ஹோல்டு மட்டும் எனேபிள் இருக்குது. அப்போ ஹில்ஸ்லேயும் நம்ம ஏற்றும் போது இடத்துல பிரேக் அடிச்சு அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து வண்டியை மூவ் பண்ணலாம். இப்போ வந்து மண் ரோட்டில் இருக்கேன். பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். வண்டி போகல. எக்ஸிலேட்டர் கொடுத்தா போகுது. ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஈவி ஓட்டணும் ப்ரோ. ஆட்டோ ஹோல்டில் இருக்கிறனால வண்டி மூவ் ஆகலை இல்லையா ப்ரோ? வண்டி வந்து எக்ஸலேஷன் கொடுத்தா தான் போகுது. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வண்டி மூவ் ஆகிறது இல்லை. இப்போ வந்து சார் வந்து ஈகோ மோடில் வச்சுருக்கீங்க. என்ன மோடில் சார் இருக்குது? இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் எந்த மோடில் டிரைவ் பண்ணாலும் அது டிஃபால்ட் மோடுக்கு வந்துடும். ஓகே, நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் மோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, டிஃபால்ட் மோடு அப்படிங்கிறது வந்துட்டு ஈகோங்களா, நார்மலா, இல்லை ஸ்போர்ட்ஸுங்களா? இல்லை, ரெண்டும் மிக்ஸ்டு தான். எக்கோ அண்ட் ஸ்போர்ட் ரெண்டுமே மிக்ஸ்டாகி தான் இருக்கும் டிஃபால்ட் மோடு. ஓகே, டிஃபால்ட்டுங்கிறது வந்து நம்ம ஸ்லோவாக போனாலும் போகலாம், அக்ரெசிவாக போனாலும் போய்க்கலாம். ஆமாம். ஓகே, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 140 வரைக்கும் நீங்கள் டிஃபால்ட் மோடில் கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ 140க்கு மேலே வந்து டாப் அப் அந்த இடத்துல நின்றுமா? டாப் நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீட் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே மோடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரேஸ் மோடு ஒன்று இருக்குது. ரேஸ் மோடில் நீங்கள் 200 வரைக்கும் டச் பண்ணிடலாம். இது அந்த ஜிப் ஜாப் ஜூம்னு சொல்லிட்டு அந்த மோடு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் இல்லைங்களா? இதில் ஆக்சுவலி மகேந்திராவில் தான் ஜிப் ஜாப் ஜூப்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. XUV 3XOவில் வந்துட்டு பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகே, ஏன்னா அதில் பெட்ரோல் டீசலில் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அக்ரெசிவ் மோடும் எக்கனாமி மோடும் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இன்னொரு மோடும் இருக்குது, ரேஞ்ச் மோடும் இருக்குது. ரேஞ்ச் 4 மோடு. ஆமாம்,
இப்போ வந்து டிஃபால்ட் மோட்ல வந்து நமக்கு 341 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது. நீங்க வந்து இந்த லெவல் டு ஆடஸ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்றீங்களா ப்ரோ? இல்லை, நான் டிஃபால்ட்டாக வந்து அது லெவல் 1ல தான் இருக்குது. ஓகே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக லெவல் 1ல தான் இருக்கும். ஆனால் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் தான். அந்த கேமரா இருக்கு இல்லைங்களா? ஆமா. இதுல வந்து லெவல் டு ஆடஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த ஸ்டீரிங் ஆட்டோ சென்டரா வருது. ஆமாம். இப்போ பாருங்க, நம்ம இப்போ என்ன சொல்றது, இண்டிகேட்டர்ஸ் போட்டால் தான் இந்த பக்கம் லேனுக்குள்ளேயே கொண்டு வரும். ஆமாம். லேனுக்கு வெளியில போக கூடாது இல்லையா? அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த யூஸ் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு ரோடு இருக்குது, நல்ல மார்க்கிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஆட்டோ அதுவே ஸ்டீரிங் பண்ணதில்லை, அந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. லைன் சென்டரிங் ஃபங்க்ஷன், அந்த ஆட்டோ பைலட் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வண்டி வந்து போக விட மாட்டேங்குது. இப்போ நான் அந்த லேனில் போட அதுலேயே தான் போக சொல்லுது. அது கொஞ்சம் நார்மல் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம திருப்பி உள்ளே கொண்டு வரோம். இப்போ நார்மலாக தான் வச்சுருக்கேன். சரி, இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதுக்கு வந்துடுவோம், ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மோடுக்கு வந்துடுவோம். சரி. இப்போ L1ல வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ L1ல வந்துட்டு இப்போ L1, L2, L3 3 மோடு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மோடு வந்து நீங்கள் பெட்டரான ஒரு மோடாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது L1ல தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சிட்டி டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் L3 போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே நல்லா அழகாக ஸ்லோ பண்ணிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்னதான் L1ல இருந்தாலும் எனக்கு வந்து L0 நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். L0 ஏன்னா எனக்கு அது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நானே பிரேக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரேக் பண்ணிங்கனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு ஏன் நம்ம வந்து அதுக்கிட்ட கொடுக்கணும்? ஏன்னா அதுக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெட் வந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும், ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஹார்ட் பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணுமா? பண்ணும். அது எப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்லோ பண்ணும்போது அது தெரியுது இல்லையா? இது வந்து நான் அங்கே வரைக்கும் போய் நான் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால L0 நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ பழைய சஸ்பென்ஷனுக்கும் இப்போ இந்த டாவின்சி சஸ்பென்ஷனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் சீட்டில் உட்கார்றவங்களுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து கறக்குங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும், அது கண்டினியூவாக கேட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பழைய சஸ்பென்ஷனில் இருந்த சவுண்டு இப்போ இருக்கிற இந்த சஸ்பென்ஷனில் இருக்குங்களா? அது வந்து இது சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து இன்டெலிஜென்ட் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வந்து PAC 3 அபோவில் இருக்குது. PAC 3 அண்ட் PAC 3 அபோவ் ரெண்டுமே. இது என்ன அப்படின்னா அதுவே அந்த அடாப்டிவ் டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரோடு அண்டுலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்மூத்தன் பண்ணிக்கும். உள்ள கேபின்குள்ளே எதுவுமே கொண்டு வராது. ஓகே. இப்போ நீங்கள் இந்த மோடில் டிஃபால்ட் மோடில் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தட் சவுண்டு வருதுனாலுமே நீங்கள் ரேஞ்ச் மோடில் போட்டிங்கன்னா எதுவுமே உள்ளே வராது கேபின்குள்ளே. அதாவது இப்போ ஒரு குழியே இருக்கு, நான் டம்முன்னு விட்டாலுமே அது அப்படியே சாஃப்டா ஹேண்டில் பண்ணிக்கும், அந்த சவுண்டை வர விடாம பார்த்துருது இல்லைங்களா? இந்த பேட்டரி பேக்கோட அட்வான்டேஜா இல்லை வந்து இந்த எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த வண்டி வந்து பெட்டராக வந்து நம்ம அண்டுலேஷன் உள்ள லோடில் டிரைவ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பேஷன் ஒர்க்கு எல்லாமே, அந்த ரோடே நல்லா இல்லைன்னா கூட இந்த வண்டியில் போகிறது சூப்பராக. ஒரு ஆஃப் ரோட்லேயே போனால் கூட கொஞ்சம் நல்லா, ரொம்ப ஆஃப் ரோடு சொல்ல கொஞ்சம் டீசெண்டாக. ஆமாம், அதை கொஞ்சம் டீசெண்டாக கூட்டிகிட்டு போயிடும். இப்போ ஒரு ஜல்லி ரோடு மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு மேனேஜபிளாக போயிடும் இல்லைங்களா? ஆமாம். அப்போ நம்ம இப்போ நீங்க சொன்னீங்க திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. அப்போ திருச்செந்தூர் சைட்ல கொஞ்சம் அந்த பேட் ரோட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்குது. அப்போ அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இல்லையா? ஆமா, அருமையான விஷயம். இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன் நீங்க வந்து ஊட்டி அப்புறம் வால்பாறை போனேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது வந்து சொல்லுங்க. இந்த வண்டியில் 4 மோடு இருக்கு. அந்த 4 மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் நம்ம குறைய சொல்ல முடியாது. நீங்கள் ரேஞ்ச் மோடில் கூட உங்களுக்கு ஈஸியாக அந்த வண்டியை வந்து கூட்டு போகிற அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அதுக்கு. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் அக்ஸலரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அது பாட்டுக்கு போகும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டக்குனு ஒரு அம்சம் ஈஸியாக ஏறிடுச்சு வண்டி. ஆமாம், இது இல்லாமல் ஏறுது. இது போக உங்களுக்கு இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இது இப்போ கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மோட் இருக்குது. ஆனால் அந்த பூஸ்ட் மோட யூஸ் பண்ணதே இல்லை. யூஸ் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அக்ஸலரேஷன்லேயே நம்ம டிஃபால்ட் அக்ஸலரேஷனே எல்லாமே பண்ணிக்கலாம். ஆமாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன இந்த ஆனைக்கட்டி சின்ன ஹில்ஸு ஏறிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் பார்க்கலாம். சார் வந்து இது வரைக்கும் அந்த பூஸ்ட் அப்படிங்கிற போர்டை வந்து யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு இவங்க டிஃபால்ட் மோட்ல, ஆனால் இப்பயுமே நல்லா அக்ரெசிவாக தான் இருக்குது. இப்போ அந்த பஸ்ஸை எடுக்கணும் அப்படின்னா அந்த பெட்ரோல் கார் எடுக்கிறத விட நான் இன்னும் ஃபாஸ்டராகவே நல்லா எடுத்துக்கலாம், இன்னும் குயிக்கராகவே எடுக்க முடியும். இப்போ பாருங்க, அவர் வந்து யோசிச்சுட்டாரு, இப்போ போக முடியல, ஏன்னா ஒரு ஆப்போசிட்ல போகாதுன்னு அவர் தெரியும் வண்டி, ஏன்னா அது ஒரு எண்ணிய வண்டி தான். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டர்போக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. இப்போ பாருங்க, நம்ம இங்கேருந்து அழுத்தலாம், கர்வு வருது. எப்பயுமே கர்வில் அழுத்தக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது இந்த வண்டி எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வந்து டிஃபால்ட் மோட்ல தான் வச்சிருக்கோம், அவ்வளோதான். நம்ம வந்து யோசிக்கவே இல்லை, ஈஸியாக வந்துட்டு எடுத்துட்டோம். பிரதர், இப்போ நீங்கள்
ஈகோ மோடு வந்து அதாவது இந்த ரேஞ்ச் மோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரேஞ்ச் மோடு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக போகுது, அந்த மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷனுமே. நீங்கள் ரேஞ்ச் மோட் போட்டிங்கன்னா ஆக்சிலரேஷனுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், உங்களுக்கு ப்ளசண்ட்டாக ஒரு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த இப்போ அந்த அண்டுலேஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்லுங்கள். இல்லை அந்த அண்டுலேஷன் ரோடில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்வே கண்டிப்பாக இருக்கும் லைட்டாக. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் ரேஞ்ச் மோட் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஹைவே பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த திருச்செந்தூர் போனீங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோன்னா நம்ம சூலூர் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு டிராஃபிக்கும் இருக்காது, ரோடும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம ரேஞ்ச் மோடு போட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை அந்த இப்போ நான் ஹைவே எடுத்துட்டேனாலே நான் வந்து கஸ்டம் மோடு போயிடுவேன். ஸோ இன்னொரு மோடு இருக்குது கஸ்டமாக நீங்கள். ஆமாம், கஸ்டமாக வந்து கஸ்டம் மோடு இருக்குது. ஸோ அதில் நான் எப்படி போடுவேன்னா பவர் வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்லேயே இருக்குது, ஏன்னா டிஃபால்ட் ஆக்சிலரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் எவ்ரிடே சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே ஓகே. ஸோ அந்த எவ்ரிடே சஸ்பென்ஷன் வந்து ஹைவேக்கு ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பியூர் ஹைவே நல்லா எக்ஸ்பிரஸ் வே அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ரேஸ் மோட் போட்டுக்கலாம். சஸ்பென்ஷன் ரொம்பவே ஹார்ட் ஆகிடும், ஹைவேல உங்களுக்கு நல்லா போகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சஸ்பென்ஷனோடைய விழுகிறதே தெரியாது இருக்கும்போது தான் வண்டி சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அல்டிமேட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அப்போ நம்ம ரேஞ்ச் மோடு வச்சோம்னா கண்டிப்பாக சஸ்பென்ஷன் சாஃப்ட்ராக ரொம்ப சாஃப்ட்ராக மாறிடும். ஆமாம், சாஃப்ட்ராக மாறினாலே ஒரு லைட்டாக என்ன சொல்ல கார்னர் எடுக்கும்போது லைட்டாக பாடி ஆடுறது, பாடி ரோல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? இருக்குது. இந்த வண்டியில் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சது அதுதான். இப்போ அந்த நீங்கள் இந்த மோட் டிஃபால்ட் மோடில் ஓட்டும் போது சரி, இல்லைன்னா கஸ்டம் மோட் நீங்கள் ஓட்டும் போது அந்த சஸ்பென்ஷன் வந்து இந்த கார்னர்லாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இப்போ கார்னர், இப்போ நானே கார்னர் பண்ணுறது நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட வண்டி 60ல் போயிட்டுருக்கு, கார்னர் எடுக்கிறோம், எந்த ஒரு பாடி ரோலுமே இல்லை, வண்டி வந்து நல்லா இருக்குது. அது வந்து இவங்க இன்ஜினியரிங் தான் சொல்லணும், ஏன்னா அந்தளவுக்கு உள்ள எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் மோடில் உங்களுக்கு அந்த கார்னரிங் இந்த ஸ்பீடில், அதாவது 60 அபோவ் நீங்கள் கார்னரிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் அதர் மோட்ஸில் அந்த அளவுக்கு ஃபீல் இருக்காது. இப்போ அதுவே நம்ம ரேஞ்ச் மோடில் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் பாடி ரோல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது ரேஞ்ச் மோடு அவங்க டியூன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த அண்டுலேஷன்லாம் அதுவே கேட்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அந்த டைமில் நீங்கள் கார்னரிங் பண்ணும்போது அந்த பாடி ரோலுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும் உள்ள. ஓகே ஓகே. பாடி ரோல் வந்து நல்லாவே ஃபீல் ஆகும். ஆனால் அதுவே நம்ம இந்த மோடுக்கு மாறும்போது டிஃபால்ட்டோ இல்லாட்டினா கஸ்டம், நீங்கள் சொல்கிற கஸ்டம் மோடோ இல்லாட்டினா நல்ல அக்ரெசிவான மோடில் ஓட்டும் போது கண்டிப்பாக சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? பெட்டராக இருக்கும். ஆமாம். அந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த குழியில் விடும்போது கூட ஏதோ மைக்ரோ செகண்ட்ஸில் வந்துட்டு அது ரிட்டன் இது. ஆமாம், அது சொன்னாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், அது என்ன ரீசன்னா அந்த ரோடுக்கு ஏதாப்புல அது அட்ஜஸ்ட் ஆயிக்குது. புரியுது ப்ரோ. ஓ, அந்த ரோட் இப்போ நம்ம போகிற ரோட அதுவே வந்து ஒரு ப்ரீ கால்குலேட் பண்ணி மாற்றிடுது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வண்டி எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம். இதில் நீங்கள் ஏதாவது பிரேக் டவுன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பிரேக் டவுன் அந்த அளவுக்கு எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 8500 8700 கரெக்டாக 8700 கிலோமீட்டர்ஸ் 3 months 4 monthsல அச்சீவ் பண்ணியிருக்கோம். 4 monthsல அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து டீசல் கார் நீங்கள் வச்சிருந்தப்போ பண்ண செலவுக்கும் இந்த கார் நீங்கள் வச்சிருக்கப்போ பண்ணுற செலவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து பெட்டராகவே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1/4 வந்து இதில் எனக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ திருச்செந்தூர் போகிறேன், எனக்கு வந்து அந்த காரில் நான் எப்படியும் ஒரு 5000 rupees நான் டீசல் போட்டாலுமே இதில் எனக்கு ஒரு 1200 நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம வீட்லேயே பண்ணியிருப்போம், அது ஒரு 400 450 வைங்க. ஓகே. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நான் ஹைவேல ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் போட்டு ஆகணும். ஸோ அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எனக்கு ஒரு 1000 rupees செலவாகும். 1500 நீங்கள் 2000 மேக்ஸிமம் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக. அப்போ ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 7 பேர் போயிட்டு வந்துடலாம். 7 பேர் போயிட்டு வந்துடலாம். அதான் நம்ம i20 வச்சிருக்கும் போது 5000 ரூபாய்க்கு 4 பேர் தான் போகணும். இதில் அடிஷ்னலாக ஒரு 3 பேர் போகலாங்கிறது இன்னும் ஒரு சூப்பர் பெனிஃபிட் இல்லைங்களா? ஆமாம். இப்போ நம்ம இந்த ஈவி வாங்கினதுக்கப்புறம் பிரேக் டவுன்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஆமாம். டயர்ஸ் லைஃப் வந்து ஏதாவது குறையிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா? அந்த டயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே பார்க்கும்போதே ரொம்ப அந்த ஷேப்பே வந்து த்ரெட்டெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் வந்து டயரோட மெட்டீரியல், அதுக்கப்புறம் இந்த வெயிட்டு எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. 40,000 வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 40,000 வரும். இப்போ நீங்கள் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். ஆக்சுவலி நான் நிறைய பேரோட வீடியோஸ் பார்ப்பேன். ஒரு சிலர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகே, என் வண்டியில் பிரேக் பேட்ஸ் வந்து தேஞ்சதே இல்லை, ஏன்னா பிரேக்ஸே நாங்கள் பிடிக்கிறது இல்லை, அந்த மோட்டர்லேயே வந்து ரீஜெனரேஷன் பண்ணியே தான் நான் வந்துட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை நீங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பேசும்போது சொன்னீங்க பிரேக் நானே பண்ணிக்கிறேன், L0ல தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க.
இப்போ அதாவது L1 இல்லை L2 யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக பெட்டராக வந்துட்டு பிரேக்ஸை காப்பாற்றலாம், தென் ரேஞ்சும் எடுக்கலாம் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? வண்டி எப்படி ஓட்டலாம், அந்த மாதிரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு எதாவது ஐடியா இருக்கா? இல்லை, L1ல இருக்கிற அதே பிரேக்கிங் வந்து L1ல எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அது லீனியராக போய் அது வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணுது. ஓகே. ஸோ அது எனக்கு அது பிடிக்கல. ஸோ L0ல எப்படி இருக்குன்னா, நானே ஓகே பக்கத்தில் போனதுக்கப்புறம் நான் பிரேக் பண்ணிக்கிறேன், அது எனக்கு ஒரு பெட்டராக இருக்குது இந்த டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிவே பிரேக் பிடிக்கும் போது அது ரீஜன் தான் பண்ணும். கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் அது ஹைட்ராலிக் அந்த ஆக்சுவல் பிரேக் பேடை யூஸ் பண்ணி அது பிரேக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ரீஜெனரேஷன் நீங்கள் பிரேக்கில் கால் வச்சிங்கனாலே அங்கே ரீஜன் தான் வரும். தெரிஞ்சிருது. ஆமாம், பார்த்தேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு பெட்டர் தான். ஆமாம், பிரேக்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸாக ஒர்க் ஆகிறதுனால பிரேக் பேட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பண்ணும் இல்லையா? ரீஜன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சுக்கும். ஆமாம். ஓகே ப்ரோ. ஸோ அப் டு ஒரு 70-80% வரைக்கும் ரீஜன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரேக் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறாங்க. இதில் வந்து சில மோட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, ஸோ இதில் மோட் போகிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மை வெஹிக்கிள் போனீங்க அப்படின்னா ஓகே, அதில் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக அந்த டிரைவ் மோட்ஸில் தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மோடு, ரேஞ்ச் மோடு, அதுக்கப்புறம் எவ்ரிடே ரேஸ் மோடு இருக்குது. இப்போ நான் ரேஞ்ச் மோடு மாற்றுறேன், உங்களுக்கு தீமே வந்து க்ரீன் கலர் தீமில் வர மாதிரி. ஈகோ மோடுக்கான தீமுக்கு மாறிடுது. ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், ஸ்டேரிங் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் சாஃப்ட் ஆகும், அந்த ஆக்சிலரேஷனே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, வண்டி போக மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது, ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் இதே ஆக்சிலரேஷனுக்கு 60 போயிட்டு இருந்தது, இப்போ 35 to 40 டாப் ஆகுது. அதாவது நான் லைட்டாக இது பண்ணுறேன். இப்போ இந்த இறக்கத்தில் வந்து ரீஜன் ஆகுதா? ஆகுது. ஆமாம், 10% வந்து ரீஜெனரேஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பட் ஏன்னா அதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அது, அதனால தான் அது L0. ஓ, நீங்கள் L0 போகும்போது நம்ம தேவைப்படும் போது பண்ணிக்கலாம். அது நீங்கள் சாஃப்ட்வேராக நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா அது அந்த இப்போ நீங்கள் விடும்போது நீங்கள் 10% வரைக்கும் போச்சு இல்லையா? ஆமாம். நீங்கள் L0ல நீங்கள் சாஃப்டாக பிரேக்கில் இது வச்சிங்கனாலே உங்களுக்கு அது 5% வரைக்குமே நீங்கள் கொண்டு வரலாம். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். இப்போ நம்ம வண்டி எடுக்கும்போது 94% என்னமோ இருந்தது, 94-93 வந்துச்சு. அப்போ 345 தான் ரேஞ்ச் இருந்தது. இப்போ கீழே இறங்குறோம் இல்லையா? ஆமாம். இப்போ இந்த ரீஜன்லேயே போகிறனால அப்படியே 348க்கு அகைன் வந்துருச்சு. நம்ம இப்போ இங்கே யூட்டர்ன் பண்ணுற இடத்துல 320 சம்திங் ஏதோ இருந்தது. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 348 வரைக்கும் ரேஞ்ச் ஏறிடுச்சு. இப்போ ஊட்டிலேருந்து நாங்கள் ஒரு டைம் கீழே இறங்கணும், பட் அகசிவாக தான் ஓட்டிட்டு வந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீஜன்லேயே வந்தது. ரீஜன்ல ஏறிடுச்சு. இப்போ நமக்கு அந்த ரீஜனில் ஏறுறதுங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், என்ன ப்ரோ? ஆமாம். இப்போ நம்ம ஊட்டியெல்லாம் போகிறோம் அப்படின்னா போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ரிட்டர்ன் எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஏறுறது வந்து 25% நீங்கள் வைக்கணும். 25% கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே ஏறணும். ஓகே. பட் ஆனால் அது ரீஜனில் நீங்கள் கீழே இறங்கும்போது அது உங்களுக்கு டேலி ஆகிடும். அந்த ரேஞ்ச் அப்படியே ரிட்டர்ன் கிடச்சிடும் இல்லையா? இப்போ நம்ம இருக்கலே உங்களுக்கு வால்பாறை தான் நல்ல ஸ்டீப்பாக இருந்திருக்கும். ஊட்டியை விட வால்பாறை தான் நமக்கு ஸ்டீப். வால்பாறையில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது. ஓகே ஓகே. அப்படியுமே ஓட்டிட்டு போயாச்சு. இல்லை, எனக்குமே வந்து இந்த வண்டி எடுக்கணுங்கிறது வந்து ஒரு ஐடியா இருக்கு. அதாவது இப்போ ஈவின்னு போனால் மகேந்திரா தான் கண்டிப்பாக போகணும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணுங்கிறது வந்து என்னோட ஃபேமிலி பர்பஸ்க்கு வேணுங்கிறது ஒரு ஐடியா. இப்போ உங்கள் வண்டியை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் நான் ஓட்டும் போதும் கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வருது. நீங்கள் 7 சீட்டர் சொல்லிட்டீங்க, பட் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இது வந்து 5 சீட்டர் எஸ்யூவி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான, நல்ல எல்லாருமே வந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகிற ஒரு வெஹிக்கிளாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. அக்கேஷனலி நம்ம 7 சீட்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மாலுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறோம், இல்லை அப்படின்னா ஃபேமிலி ஏதாவது ஒரு சிட்டி யூசேஜ். ஆமாம், அதுக்காக நம்ம வந்து 7 சீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் 5 சீட்டர் கம்ஃபர்டபுள் எஸ்யூவி, பிக் எஸ்யூவி. ஆமாம், நாட் கம்பேக்ட் எஸ்யூவி, பிக் எஸ்யூவி, பிக் எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படி சொல்லிடலாம். இல்லை, நான் அதுதான் சொல்ல வரேன். எனக்கு அக்கேஷனலாக 7 சீட்டராக இருக்கணும், ஃபுல் டைமாக வந்து அது ஒரு 5 சீட்டராக இருக்கணும். எப்படி நீங்கள் டீசலில் 5 சீட்டர் வாங்கினாலும் பெட்ரோலில் 5 சீட்டர் வாங்கினாலும் இந்த ரேஞ்ச் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதாவது இந்த காஸ்ட்டுக்கு நம்ம ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக ஓட்ட முடியாது. இப்போ நானே வந்து டாடா நேனோ கார் வச்சுருக்கேன், சதீஷ் ப்ரோ வந்து பலினோ வச்சுருக்காரு. இப்போ ரேஞ்சில் எடுத்தோம்னா நாங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கண்ணீர் சிந்துற மாதிரி தான் இருக்குது. இப்போ E20 பெட்ரோல் வேறு வந்துருச்சு இல்லைங்களா? அதாவது E20 பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் என்ஜினுக்கு டேமேஜ் இல்லை, பட் என்ஜினுக்கு ஃபியூல் போகிற லைனில் தான் டேமேஜ். ஓட்ட விழுந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? பெட்ரோல் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எறும்பெல்லாம் வருதுங்கிறாங்க.
அது வந்து சும்மா ஃபன்னுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் இப்போ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி. SX4ல வந்து சிஎன்ஜி மாட்டி அதை வச்சு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணோம். ஓகே. அது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இவி கார்ஸ் கூட காம்படேட் பண்ணுது. ஓகே. 850 ருபீஸ்க்கு ஃபில் பண்ணோம். SX4 1.6 பெட்ரோல். சரிங்களா? ஓகே. பெரிய என்ஜின். ஓகே. அந்த வண்டி சிஆர்டியா இல்ல பெட்ரோல் 1.6 பெட்ரோல். சிஆர்டி வந்து டீசல்ல. ஓகே. பெட்ரோல் 14 தான் கிடைக்கும். அது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. அதான் சொல்றேன், சிட்டி பிளஸ் ஹைவே எனக்கு ரெண்டுமே சேர்ந்து 14 தான் ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த வண்டி நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 30 கிலோமீட்டர்ஸ் பெர் கேஜி. ஓகே. நாங்க 9 கிலோ அடிச்சோம். ஓ சரிங்களா? நல்ல மைலேஜ் தான். இப்போ வீட்டில் சோலார் வச்சிருந்தோம்னா நமக்கு இன்னும் சீப், ரொம்ப பெனிஃபிட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் தான் சோலார் வச்சிருக்கீங்களா? எனக்கு அந்த பிளான் இருக்கு. எங்கள் ஊரில் வந்து அந்த சோலார் பிளான் நான் எங்கே பண்ண முடியும், எங்கள் இடத்துல தான் இருக்கேன். பட் ஆனால் ஊரில் வந்து வீட்டில் ஆமாம் ஓன் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சோலார் மாட்டிக்கலாம். ஓகே. அப்படிங்கிற ஒரு தப்பாக இருக்குது. ஓகே. அப்போ சோலார் போட்டோன்னா நமக்கு கம்ப்ளீட்லி வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் இந்த சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் போட போகிறது எல்லாமே ஃப்ரீயாக தானே பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை இப்போ நீங்கள் இந்த காரே 2 வீலருக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம், நம்ம சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டேர்னிங் ரேடியஸ்லாம் நம்ம வீட்டில் கருவேப்பிலை வாங்குறது கூட இந்த வண்டி தான் எடுத்துருக்கோம். இல்லை ப்ரோ, ஆக்சுவலி இந்த காரில் வந்து என்ன மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம சார்ஜிங் போட்டுட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 550 கிலோமீட்டர் வந்து சிட்டிக்குள்ளே கிடச்சிருதுங்கிறீங்க. ஆமாம், 650 சொல்கிறாங்க, 679 சொல்கிறாங்க. 550ங்கிறது சிட்டிக்குள்ளே கிடைக்குதுங்கிறது சூப்பரான விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம அந்தளவுக்கு ஓட்ட போகிறது கிடையாது சிட்டிலனாலுமே. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 550 இருக்கிறதுனால பேனிக் இல்லாமல் நீங்கள், நான் 2 வீக்ஸ் ஒன் டைம் தான் நான் வந்து சார்ஜ் போட்டுட்ருக்கேன். இப்போ 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் சார்ஜ் போடுறீங்கன்னா, ஏன்னா என்னோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர்லேருந்து 40 வரைக்கும் டெய்லி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்துட்டு காரில் தான் போகிறீங்க. ஆமாம், அது ஈவியாக இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோ. நானுமே அதை ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ இதில் வந்து லெவல் 3 வச்சு பார்க்கலாமா ப்ரோ? லெவல் 3 வைக்கலாம். அது இந்த சிங்கிள் பெடல் கூட இருக்கு, சிங்கிள் பெடல் கூட இருக்கு. நீங்கள் லெவல் 3 லெவல் 2 லெவல் 3 கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு பிரேக், அதாவது ஆக்சிலரேஷனுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அது ஆக்சிலேட்டருமே லைட் ஹார்டான மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், பட் பிரேக்கிங் வந்து 25% பண்ணுது. ஆமாம், டக்குன்னு 25% ரீஜன் பண்ணுது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், எடுக்கிற இந்த இடத்துல எடுத்துறேன். L3ல ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக ஆகிடும். ஒரு பயங்கர 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்லோ ஆகிடும். நல்லாவே ஸ்லோ பண்ணுது இந்த வண்டி. இந்த ஏரியாவில் வந்து 30க்கு மேலே போகக்கூடாதுன்னு வண்டி வந்து வார்னிங் வேறு காமிச்சிட்டே இருக்குது. எங்கே சைன் போர்டை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல இறக்கம் வருது, நல்ல ஒரு அமுத்தி இந்த கார்னரில் பிரேக் அடிக்குதுன்னு பார்ப்போம். L3ல ஓட்டும் போது நான் உண்மையிலே பிரேக் அடிச்சு ஓட்டுற மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. நல்லாவே அந்த ஆக்சிலேட்டரில் திருப்பி நான் கால் வைக்கிற வரைக்கும் அது ஒரு பிரேக்லேயே கொண்டு போகுது. 350 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ L3ல வச்சதுமே ரேஞ்ச் பயங்கரமாக ஏறுது ப்ரோ. சார்ஜிங் ரிட்டர்ன் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த இப்போ இறங்க ஆரம்பிச்சப்போ 88 இருந்தது சார்ஜிங் பர்சன்டேஜ். நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 1 கிலோமீட்டர். ஆமாம், அவன் பார்க்க 1 கிலோமீட்டர் இருந்து ப்ளஸ் பர்சன்டேஜும் 89க்கு வந்துருச்சு. 88லேருந்து 89க்கு வந்துருச்சு. அப்போ ரீஜன் மோடுங்கிறது கண்டிப்பாக காருக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான். பேட்டரிஸ் வந்து பேட்டரி டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் தான். நீங்கள் வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் தான் வரும் பேட்டரி. அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி காஸ்ட்லாம் அதிகமாகும் அப்படின்னா பேட்டரி காஸ்ட் என்றைக்குமே அதிகமாகாது. பேட்டரி காஸ்ட் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இந்த 79 கிலோவாட் நீங்கள் 10 லேக் இப்போ நீங்கள் ப்ரைஸிங் இருந்தாலுமே இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ் 8 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து அது ஒரு 8 லேக்காக மாறிடும். ஓகே, 7 லேக்காக மாறிடும். ஸோ பேட்டரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பேட்டரி காஸ்ட் கொஞ்சம் குறையும், நமக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் செல் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த பேட்டனை வாங்கி இவங்களே நம்ம ஊரில் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்தியன் பிராண்டு டாட்டாவும் சரி மகேந்திராவும் சரி ஈவியில் வந்து நல்லாவே சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டாட்டாவோட சியரா தான் ரீசெண்டாக ஈவியில் வந்து உட்காந்து பார்த்தா அது வந்து ஆக்சுவலி பிரேக் நம்ம கால் எடுத்துட்டாலே வண்டி மூவ் பண்ணுது. ஆமாம், அந்த சீட் பெல்ட்டை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுது அந்த வண்டியில். ஓகே, இப்போ நம்ம வண்டியில் ஆட்டோ ஹோல்ட்லேயே தான் இருக்குது. நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுத்தா மட்டும்தான் வண்டி மூவே ஆகும். ஆமாம், இல்லைன்னா அப்படியே நின்றுட்டே தானே இருக்குது. அப்புறம் ஓட்டுறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன கார் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு சின்ன ரோடு இந்த இடத்துல வந்து சார் என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஸ்டியரில் வந்து திரும்பிடும் அப்படிங்கிறாரு.
ப்ரோ அவன் தான் ப்ரோ நிறுத்தணும், நான் இண்டிகேட்டர் போட்டு தானே திரும்புகிறேன். ஓகே சரி, இது கோயம்புத்தூர் அப்படிங்கிறீங்களா சதீஷ் ப்ரோ? ஆமாம். ஓகே, வண்டி வந்து ஃபுல்லாக திரும்புதான்னு பார்க்கலாம். போயிடலாம் போயிடுச்சு போயிடலாம் நீங்கள் சூப்பர் ப்ரோ. ஃப்ரண்ட் கேமராவும் வச்சுக்கிட்டோட இன்னும் கான்ஃபிடென்ட்டாகவே ஆமாம் திரும்பிக்கலாம். இன்னும் இதை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம 360 வேணுங்கிறப்ப ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று சொல்லிடுங்க ப்ரோ, எது சதீஷ் ப்ரோ? வீடியோவில் இந்த வண்டி வந்ததுலேருந்து நாங்கள் கேங் ட்ரிப் போகும்போது எதை பற்றி கவலைப்படுறதில்ல. சைமன் ப்ரோ வந்து எங்கள் வீட்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போய் அவரே பிக்கப் பண்ணி அவரே திருப்பி ட்ராப் பண்ணிடுது. நாங்கள் எங்கள் வண்டி எடுக்கிறது இல்லை. CV9S-ஓட வாக் அரவுண்ட் டிரைவ் ரிவ்யூ ப்ளஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. நானும் சாரும் தனியாக ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் டெஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கோம். நானும் சைமன் ப்ரோவும் ப்ளஸ் சதீஷும் வருவார் எங்கள் கூட கண்டிப்பாக. ஒரு 100 to 0 அது மாதிரி ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் 100 to 0 ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஹில் ஸ்டேஷனாவது ஒரு ஏறி இறங்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் டெஸ்ட்டாக வந்து நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.